Taste the Daily. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் விவசாயிகள் நிவாரணம் வழங்க கோரிக்கையை விடுத்தனர். சங்கரன் கோவில் சுற்றுப்புற கிராமங்களில் விவசாயிகள் மக்காச்சோளம், உளுந்து, பாசிப்பயிறு உள்ளிட்டவற்றை பயிர் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கனமழை காரணமாக விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கி பாதிக்கப்பட்டதாகவும், மழை இல்லை என்றாலும் அதிக கனமழை என்றாலும் முதலில் பாதிக்கப்படுவது விவசாயிகள்தான் என்றும் தெரிவித்த அவர்கள் இதுகுறித்து அரசுக்கு கோரிக்கை விடுத்தும் தங்களுக்கு நிவாரணம் வழங்கப்படவில்லை என்று வேதனை தெரிவித்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் வட்டம் மேலநல்லூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் வெள்ளமால் பாதிக்கப்பட்டு இதுவரைக்கும் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஓடைகளும் தூர்வாரவில்லை. விவசாயிகள் வருடம் முழுக்கும் துயரத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை உடனடியாக அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கவும், பயிர் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு வழங்க ஆணையிடவும் அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை என்பதுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பல தடவை மனு கொடுத்தும் இதுவரை எந்த அதற்ற அதிகாரிகள் வந்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை. மனு வாங்கிறார்கள். அந்த மனுவினுடைய கோப்பு மறு ரிட்டர்ன் ஒரு விவசாயிக்கும் வருதில்லை. மனு கொடுத்த ரிப்ளை அதை அரசு அதிகாரி என்ன நடவடிக்கைக்கு உண்டான பதிலும் அந்த மனுவினுடைய வரதில்லை. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே கொட்டகை அமைப்பதற்கு தோண்டப்பட்ட பள்ளத்தில் தவறி விழுந்து நீரில் மூழ்கி சிறுவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். கரம்பக்குடி அருகே உள்ள கந்தர்வக்கோட்டை தாலுகாவிற்குட்பட்ட ஆத்தங்கரை விடுதி கிராமத்தில் வயலில் கொட்டகை அமைப்பதற்காக பள்ளம் தோண்டப்பட்டிருந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த அஸ்வின் மற்றும் புவனேஸ்வரன் ஆகிய 2 சிறுவர்களும் பள்ளத்தில் தேங்கியிருந்த மழை நீரில் தவறி விழுந்து மூழ்கி உயிரிழந்த நிலையில் நீண்ட நேரத்திற்கு பிறகு சடலமாக மீட்கப்பட்டனர். வைகையிலிருந்து கிருதுமால் நதியில் 46 கண்மாய்கள் நிறைந்து வீரசோழன் கண்மாய்க்கு வருகை தந்த தண்ணீரை விவசாயிகள் மலர்தூவி வரவேற்றனர். விரகனூர் அணைக்கட்டு வழியாக உளுத்திமடை, உச்சநேந்தல், கட்டனூர், அத்திக்குளம், இருஞ்சிறை, உலக்குடி, மானூர், நரிக்குடி, மறையூர் உட்பட 46 கண்மாய்களும் நிறைந்து கடைசியாக வீரசோழன் கண்மாய்க்கு வந்த தண்ணீரை வரவேற்ற விவசாயிகள் இதன் மூலம் 15,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று தெரிவித்தனர். திருப்பூர் மாநகராட்சியில் அமல்படுத்தப்பட்டுள்ள வரி உயர்வை குறைக்க வேண்டுமென அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கந்துவட்டி போல் வரி வசூல் செய்வதை கண்டித்து திருப்பூர் மாநகராட்சி அதிமுக எதிர்க்கட்சித் தலைவர் அன்பகம் திருப்பதி தலைமையில் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி ஆணையாளர் ராமமூர்த்தி மற்றும் திமுக மேயர் தினேஷ்குமாரிடம் மனு அளித்தனர். சென்னை, மதுரை, திருச்சி போன்ற மாநகராட்சிகளில் வரிப்பட்டியல் வெளியிடப்படுகிறது. ஆனால் திருப்பூரில் வெளியிடப்படுவதில்லை என்றும், வரி உயர்வை குறைக்கவில்லை என்றால் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என்றும் திருப்பூர் மாநகராட்சி அதிமுக எதிர்க்கட்சித் தலைவர் அன்பகம் திருப்பதி தெரிவித்தார். மதுரை தெற்கு வாசல் பள்ளிவாசல் நிர்வாகத்தை விதிகளை மீறி கையகப்படுத்த முயற்சிப்பதாக கோரி வக்ஃப் வாரியத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பள்ளிவாசல் ஜமாத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முகைதீன் ஆண்டவர் தர்கா பள்ளிவாசல் மற்றும் மீனா நூர்தீன் தர்கா பள்ளிவாசல்களை பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி வக்ஃப் வாரியம் கையகப்படுத்த முயல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே வக்ஃப் வாரியத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பள்ளிவாசல் ஜமாத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நோட்டீஸ் இஷ்யூ பண்றாங்க. அது ஒரு நோட்டீஸ் வந்துருச்சு அப்படின்னா வக்ஃப் வாரியம் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் 20 பேர் இருக்காங்க. அந்த 20 பேருக்கு முறையாக சம்மன் அமைச்சு முறையான விசாரணை எதுவுமே மேற்கொள்ளாமல் 15/10/2024 ஒரு அவசரமாக ஒரு உத்தரவு போடுறாங்க. இந்த இதை நாங்கள் மொய்தீன் ஆண்டவர் பள்ளிவாசல் தர்காவை நீங்கள் போய் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லி வக்ஃப் வாரியம் தன்னிச்சையாக தாழ்ந்தோட்டித்தனமாக ஒருத்தரை நியமிக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி அவங்க இங்கே நிர்வாகத்தில் கையகப்படுத்துறதுக்கு சட்ட விதிகளுக்கு முறையாக பின்பற்றாமலும் மதிக்காமலும் அவங்க முயற்சி பண்ணுறாங்க. கன்னியாகுமரியில் இருந்து அறநிலையத்துறை கோவில்களில் பணிபுரியும் முழுநேர பணியாளர்களுக்கு முழு சம்பளம் வழங்காமல் உள்ள நிர்வாகத்தை கண்டித்து கோவில் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவில் பணியாளர்களுக்கு 13 கோடி ரூபாய் கூடுதல் மானியம் அனுமதித்து அரசாணை வெளியிடப்பட்டும் சம்பளம் நிர்ணயம் செய்திடாமல் கோவில் ஊழியர்களை பழிவாங்கி வரும் கன்னியாகுமரி கோவில்கள் நிர்வாகத்தை கண்டித்து இந்து அறநிலையத்துறை அலுவலகம் முன்பு பணியாளர்கள் போராட்டம் செய்தனர். திருவள்ளூரில் மரக்கிளையில் தொங்கியவாறு ஆண் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. லட்சுமிபுரத்தைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் தனது உறவினர் வீட்டுக்கு மது அருந்திவிட்டு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது போலீசார் அவரின் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஒரகடம் அருகே மரத்தில் தூக்கிட்ட நிலையில் அவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கால்கள் தரையில் படர்ந்தவாறு சடலம் காணப்பட்டதால் அவரை யாரேனும் கொலை செய்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
விருதுநகரில் நடைப்பயணத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் தடையை மீறி நடைப்பயணம் மேற்கொள்ள முயன்ற காவிரி, வைகை, கிறிஸ்துமஸ், குண்டாறு பாசன விவசாயிகள் சங்கத்தினரை போலீசார் கைது செய்தனர். கௌசிக மகாநதியில் கழிவுநீர் கலப்பு, தனியார் ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரியும் இருக்கன்குடி அணைகளை புனரமைக்க வலியுறுத்தி விவசாயிகளின் 2 நாள் நடைப்பயணத்திற்கு போலீசார் அனுமதி வழங்க மறுத்துவிட்டனர். இந்நிலையில் தடையை மீறி நடைப்பயணம் மேற்கொள்ள முயன்ற விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர். திறனற்ற திமுக ஆட்சியில் தங்களுக்கு இருண்ட காலம் இருந்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். சுனாமி தாக்குதலின் 20வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் கல்பக்கம் அணுமின் குடியிருப்பு பகுதியில் சுனாமி நினைவிடத்தில் அதிமுக சார்பில் மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. சுனாமி நினைவு பூங்காவில் உள்ள நினைவிடத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனபால் தலைமையில் நிர்வாகிகள், பொதுமக்கள் மெழுகுவர்த்தி ஏற்றியும் மலர்தூவியும் அஞ்சலி செலுத்தினர்.